வணக்கம் அன்பு நண்பர்களே. கடைசி 7ஆம் கட்ட தேர்தல் ஜூன் 1ஆம் தேதி, ஜூன் 4ஆம் தேதி ரிசல்ட்டு. அடுத்த பிரதமர் யார் அப்படிங்கிற கேள்வி அதிகமாக எழுந்துட்டுருக்கு. மோடி தான் பிரதமர் அப்படிங்கிற அலையும் அதிகமாக வீசிக்கிட்டு இருக்கு. அதை நம்ம தேர்தல் முடிவில் தான் நம்ம பார்க்க முடியும். தற்போது கருத்து கணிப்பின் அடிப்படையில் பார்க்கிற போது மோடிக்கு அதிக வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஜூன் 4ஆம் தேதி இதனுடைய ரிசல்ட் தெள்ள தெளிவாக எல்லாருக்கும் தெரிந்துட போகிறது. தமிழகத்தில் பொறுத்த வரைக்கும் அதிமுக 39 இடங்களில் நாங்கள் தான் ஜெயிக்க போகிறோம், எடப்பாடியார் அவர்கள் யாரை கை காட்டுறாரோ அவர் தான் பிரதமராக போகிறாரு அப்படின்னு ஆர்பி உதயகுமார் அவர்கள் நம்பிக்கை தெரிவிக்கிறார். அது எல்லாருக்கும் இருக்கிற ஒரு விஷயம்தான். அதிமுக பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய இலக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம 39 தொகுதியில் ஜெயிக்கணும், அதற்குண்டான நம்ம வேலையை செஞ்சுருக்கிறோம், கண்டிப்பாக ஜெயிப்போம் அப்படிங்கிற நம்பிக்கை. அந்த நம்பிக்கை யாரையுமே நம்ம குறை சொல்ல முடியாது. அவர்கள் ஜெயித்தால் அது உண்மையாக மகிழ்ச்சியான விஷயம்தான். இருந்தாலும் கருத்து கணிப்பு படி பார்க்குற பொழுது அதிமுகவுக்கு பெரும்பான்மையான இடங்கள் கிடைக்க வாய்ப்பு இல்லை. திமுக தான் மெஜாரிட்டியான ஒரு இடங்களில் அவங்க வரப்போகிறாங்க. அதிமுகவுக்கு கணிசமான இடங்கள் கூட கிடைக்காது, ஒரு 2-3 இடங்கள் கிடைத்தாலே அது பெரிய விஷயம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடும் இருக்கிறது. இருந்தாலும் 1-2 எந்த தொகுதி எந்த இடத்துல ஜெயித்தாலும் அவங்க மத்தியில் யார் ஆட்சியில் வராங்களோ அவங்களுக்கு ஆதரவுன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்க போகிறாங்க. ஒருவேளை மோடியே வந்தால் கூட, மீண்டும் பிரதமராக மோடியே வந்தால் கூட, நாங்கள் 2 சீட்டு ஜெயிச்சிருக்கிறோமா 3 சீட்டு ஜெயிச்சிருக்கிறோமா, ஓகே பாஜகவுக்கு எங்களுடைய ஆதரவு அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்க போகிறாங்க. அதனால் அதிமுகவுக்கு ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. அவருடைய டார்கெட் எல்லாம் பார்த்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் 2026 தான் அவங்களுடைய இலக்கு. ஒருவேளை இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக கணிசமான இடங்களில் வெல்ல முடியாமல் போனால் கூட, ஆனால் ஓட்டு சதவீதத்தில் அதிக அளவில் குறைந்துட்டாங்கன்னா இது ஒரு மிகப்பெரிய சிக்கலாகத்தான் இருக்கும். கடந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா அதிமுக பெற்ற ஓட்டுகள், அதிமுக கடந்த தேர்தல்களில் தோல்வியுற்ற போது பெற்ற ஓட்டுகளை விட குறைந்த அளவில் தற்போது இருக்கக்கூடிய ஒற்றை தலைமைன்னு சொல்லக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த காலகட்டத்தில் அதிமுக தோற்ற ஓட்டு சதவீதத்தின் குறைவாக எடப்பாடி பழனிசாமி இப்போது பெற்றார்னா அதிமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு சரிவை கொடுக்கும். ஏன்னா கடந்த காலங்களில் ஜெயலலிதா அவர்கள் கூட தோற்றுருக்குறாங்க. அவங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு கணிசமான ஒரு பர்சன்டேஜ் வச்சுப்பாங்க. கிட்டத்தட்ட 28-30% ஓட்டு வாங்கி வச்சுக்கிட்டு தான் அவங்க தோற்றுருப்பாங்க. இப்போ எடப்பாடி பழனிசாமி அதிலிருந்து கீழே இறங்கி தோத்தார் அப்படின்னாக்கா அதிமுகவுக்கு அடுத்து 2026 சட்டமன்ற தேர்தலில் நிற்பதற்கு கூட்டணி வைப்பதற்கு கூட பல கட்சிகள் யோசிப்பாங்க. இவங்களுக்கு ஓட்டு வங்கியே இல்லைங்க, இவங்களோட கூட்டணி வைத்தால் நம்ம கூட ஜெயிக்க முடியாது, அதனால அவங்களோட அதிமுகவோட கூட்டணி வேணா, நம்ம வேற கூட்டணிக்கு போகலான்னு கூட பல கட்சிகள் அதிமுக கூட்டணியில் சட்டமன்ற தேர்தலில் கூட வர வாய்ப்பு இல்லாமல் போயிடும். அதற்கெல்லாம் எடப்பாடி பழனிசாமி இந்த தேர்தலில் எந்தெந்த இடங்களில் ஜெயிக்க போகிறாங்க, ஆர்பி உதயகுமார் சொல்கிற மாதிரி 39 இடங்கள்லையும் ஜெயிச்சிருவாங்களா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. நம்மளாம் ரிசல்ட் வந்த பிறகு தான் சொல்ல முடியும். ஒரு கருத்து கணிப்பாக தான் சொல்கிறோமே தவிர, ரிசல்ட் வந்தால் தான் உண்மையான வாக்கு யாருக்கு செலுத்தியிருக்கிறார்கள் மக்கள் அப்படிங்கிறது தேர்தல் முடிவில் தான் நமக்கு தெரிய வரும். இருந்தாலும் அவரோட நம்பிக்கை நம்ம பாராட்டி தான் ஆக வேண்டும். அதே போல் அவங்களுடைய எதிர்பார்ப்பு நம்ம வீண் போகக்கூடாது. அவர்களும் பல தொகுதிகளை ஜெயிக்கணுங்கிறது தான் எல்லாருடைய கருத்து கணிப்பாக இருக்கிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம். நாடாளுமன்ற தேர்தலில் மீண்டும் ஜெயிச்சு மத்தியில் மோடி பிரதமராக வந்துவிட்டால் அவர்களுக்கு ஆதரவு அப்படின்னு சொல்லிட்டு கூட போவதற்கு எடப்பாடி பழனிசாமி தயங்க மாட்டார். சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி அமைத்து பலம் வாய்ந்த கட்சியாக, பலம் வாய்ந்த கூட்டணியாக 2026 சட்டமன்ற தேர்தலில் சந்தித்தார் அப்படின்னா அதில் ஆட்சி பிடிப்பதற்கு பல்வேறு வியூகங்களை வகுக்கணும். அந்த வியூகங்கள்லாம் இந்த தேர்தலில் கணிசமான பர்சன்டேஜ் ஓட்டு வங்கியை பெற்றிருந்தால் மட்டும்தான் 2026 கூட்டணி பலமாக அமைக்க முடியும். இந்த ஓட்டு சதவீதம் இங்கே குறைந்து விட்டால் எடப்பாடி பழனிசாமிக்கு இது சிக்கல் தான். ஒற்றை தலைமைன்னு சொல்லக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பார்த்தீங்கன்னா இப்போ தனியாக நின்று, அதாவது நேரடியாக அதிமுக தன் கட்டுப்பாட்டில் அதிமுக பொதுச் செயலாளர் என்ற பதவியில் இருந்து ஒற்றை தலைமையாக இருந்து சந்திக்கக்கூடிய முதல் தேர்தல். இந்த தேர்தலில் இரட்டை சின்னம் வேற பலம் வாய்ந்த ஒரு சக்தியாக அவருக்கு கிடைத்திருந்தது. இடைத்தேர்தல், ஈரோடு இடைத்தேர்தல் கூட இரட்டை சின்னம் இருந்து கூட ஒரு மிகப்பெரிய சிக்கலை எடப்பாடி அவர்கள் சந்தித்தார். ஆனால் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் எல்லா பவரும், எல்லா உரிமையும், எல்லா டிசிஷன் எடுக்கக்கூடிய இடத்துல இருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கணிசமான இடங்களில் இந்த தேர்தலை ஜெயிக்க போவது இல்லை, அவர் வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு கருத்து கணிப்பு இருக்கிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம். மத்தியில் மீண்டும் பிரதமராக மோடி அவர்கள் தான் வர இருக்கிறார் அப்படிங்கிற பல்வேறு அலைகள் வீசிக்கொண்டிருக்கிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம் யார் அடுத்த பிரதமர் என்று. நன்றி, வணக்கம்.